பிரபல ஜோதிட வல்லுநரும் ஆன்மீக பேச்சாளருமான திருமதி பாரதி ஸ்ரீதர் மெகா டிவி, ராஜ் டிவி, சங்கரா டிவி போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகை மீடியாக்களிலும் அதிகம் வலம் வருபவர். ஜோதிடத்தில் பெண்கள் மிக அரிதாக வரும் காலத்திலேயே ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுத் தேர்ந்து உயர்ந்த நிலையை எட்டியவர். கோயில்களில் பூஜைகள், ஹோமங்கள் நடத்தி சிறப்பு பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு ஆன்மீக பாதையில் பயணிப்பவர். கண்டேன் கடவுளை என்ற நம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு தன் அனுபவங்களை பகிர வந்திருக்கும் திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் மேம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கண்டேன் கடவுளை இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. சந்தோஷம் மேம். ஒரு பெண்ணா ஜோதிடத்தின் மேல உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது? உங்களை ஊக்குவிச்சது யாரு? அதாவது நான் இந்த ஜோதிட துறையை நான் தேர்ந்தெடுக்கல. நான் படித்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ். ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணணும் அண்ட் நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அப்படிங்கிறதுனால என்னோட ஜேர்னி அப்படி தான் இருந்தது. 2005, 2006 அந்த பீரியட்ல வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் போய் இருக்கும்போது என்னை தேடி ஒரு பெரியவர் வந்தார். அவர் வந்து ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பெரியவருக்கு. ஸோ அவர் கையில் ஒரு கமண்டலம் அதெல்லாம் வச்சுருந்தார். ஒரு சித்த புருஷர் வந்தார். ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நீ வந்து ஒரு மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நீ பண்ணணும், இந்த பிறவி உனக்கு அதுக்காகத்தான் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஆரம்பத்தில் என்ன அப்படிங்கிறது புரியலை. நவக்கோள்களையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு துறையை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போதான் அது எனக்கு ஜோதிடம்ங்கிறது தெரிஞ்சது. பட் இன்ஃபேக்ட் நான் வந்து 1997 எங்கள் மாமியார் இறந்த பிறகு, எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்க. ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருந்தது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறோம், ஒரு சப்போர்ட்லாம் பண்ணுறோம். அப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ எங்கள் அப்பா அம்மாவோ எனக்கு பெரிய ஐயோ பொண்ணுக்கு வந்து ஆதரவு இல்லையெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவும் நினைக்கல. பட் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, வா பாரதி, இந்த கிரகநிலைகள்லாம் பார்க்கறதுக்கு நான் உன்னை வைத்தீஸ்வரன் கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹர், கமலான்னு சொல்லிட்டு, அவங்க கூட தான் நான் ஃபஸ்ட்டு வைத்தீஸ்வரன் கோயில் போனேன். அங்கே வந்து ஏடு படித்தேன். அந்த ஏட்டில் 1997 எனக்கு அங்கே வந்தது என்னென்னா, ஜோதிடத்துறையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க, இந்த ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸாக வரக்கூடிய ஒரு ஜோதிடராக நீங்கள் வருவீங்க, ஒரு பெண் ஜோதிடராக வருவீங்கன்னு என்னை ஃபஸ்ட்டு சொன்னது வசிஷ்டரினுடைய நாடி தான். ஸோ பூசமுத்து அப்படிங்கிற இடத்துல அப்போ பூசமுத்து ஐயா இருந்தார். அந்த நாடியில தான் நான் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது ஒரு ஜோதிடராக நான் வருவேன் இருந்தது. அதற்கு பிறகு 97 நான் அதை படித்ததுக்கப்புறம் 2006 10 வருடங்கள் கழித்து அந்த பெரியவர் என்னை தேடி வந்தார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, இதை நீ எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் முதல்ல ரிலக்டண்ட்டாக இருந்தேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 6 மாதம் கழிச்சு திரும்பி என்னை அவர் தேடி வந்து இதை நீ எடுத்து படிக்கணும்னு சொன்னதுனால சன்ஸ்கிரிட் காலேஜில் ரகு மாஸ்டர்கிட்ட போயிட்டு, அதுவும் என்ன அவுட் ஆஃப் காலேஜ் ஹவர்ஸ், நைட்டு 8 மணிக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் அவர் வீட்டில் இருந்து நான் அப்படிதான் இதை கற்றுக்கிட்டேன். நீங்க படிக்கிறச்சே நிறைய பெண்கள் இருந்தாங்களா அந்த துறைக்கு? கிடையவே கிடையாது. அதாவது அப்போ எனக்கு வந்து கடலங்குடி சரஸ்வதி அம்மாவுடைய அந்த புக்கெல்லாம் நான் படிப்பேன். அப்போ நான் நினச்சிப்பேன், எப்படி ஒரு பெண் ஜோதிடராக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடலங்குடி பதிப்பகத்துக்கு நான் வந்து டி நகரில் போய் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் நான் நிறையா வாங்கி படிப்பேன். அப்போது கடலங்குடி சரஸ்வதி அவங்க அப்பா எழுதின புத்தகங்கள் எல்லாமும் நான் நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாமும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். உங்க பரம்பரையில யாராவது ஜோதிடரா இருந்திருக்காங்க? கண்டிப்பா. எங்க பரம்பரையில எங்க அம்மா வழியில வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒருவேளை அந்த ஜீன், அந்த ரத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அம்மாவுடைய மாமா, எனக்கு மாமா தாத்தா, அவ எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய ஜோதிடர்கள். அதுவும் எனக்கு வந்து எங்க அம்மாவுடைய மாமா எல்லாருமே காஞ்சிபுரம் பக்கத்துல நரமான்னு ஒரு ஊர்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாமா தாத்தா பேரு ரங்கசாமின்னு பேரு. அவர்லாம் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக அப்போ இருந்திருக்கார். மகாபெரிவாளோட அவங்களுக்குலாம் ரொம்ப நிறைய பரிச்சயம் உண்டு. இந்த ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்கு? அதுக்கு இருக்கிற ஒத்துமை என்ன?
ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு கிடையவே கிடையாது. அது ரெண்டுமே ஒன்றை சார்ந்த ஒன்றுதான். ஸோ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மனிதனுக்கு வந்து 2 கண்களை போன்றது. ஆன்மீகத்துல இருந்து, அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ ஒரு கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா அதற்கு கண்டிப்பா நீங்க ஆன்மீகத்தினுடைய ஒரு பிடியை தான் நம்ம போய் பிடிச்சுக்கணும். அதனால ஆன்மீகத்தை இல்லாமல் ஜோதிடம் கிடையவே கிடையாது. ஒரு கிரக நிலைகளாக இருக்கட்டும், இல்ல தினமுமே நம்ம கார்த்தால ஏந்தோம்னா நம்ம பஞ்சாங்கம் பார்க்குறோம். ஸோ சூரியன் சந்திரன் இல்லாமல் காலம் கிடையாது, நட்சத்திரம் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. அன்றாடம் காலையில எழுந்திருந்தா நம்ம பஞ்சாங்கம் பார்க்காம இருக்கவே முடியாது. நாள், நட்சத்திரம், கரணம், யோகம், திதி, இது 5 நமக்கு தேவைதான். அதை நமக்கு வந்து ஜோதிடம் கொடுக்கறது. அதை நல்லா ஆக்கிறதுக்கு நமக்கு ஆன்மீகம் பெரிய ஒரு துணையாக இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ரெண்டுமே ஒன்றை சார்ந்த ஒன்றுதான். உங்க ஜோதிடத்துல வந்து குலதெய்வம் நிறைய சொல்றீங்க, அந்த வழிபாட்டை பத்தி. குலதெய்வ வழிபாடு எத்தனை சிறப்பு வாய்ந்ததுன்றத சொல்லுங்க. அதான் நான் 2011 எப்போ இந்த மீடியாவுக்கு வர ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலயுமே வந்து நான் குலதெய்வத்தை வந்து, குலதெய்வம் தான் பிரதானம், குலதெய்வத்துக்கு செஞ்சாதான் மற்ற நவகிரகங்களும் நமக்கு அருள் புரியும். ஸோ நீங்க போய் டெய்லி கார்த்தால நீங்க நவகிரகத்தை சுத்தும் பொழுது இந்த நவகிரகங்கள் உங்க குலதெய்வத்திட்ட கேட்குமா, நான் இவளுக்கு அனுகிரகத்தை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நவகிரகங்கள் வந்து குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்கணும் அப்படின்னா இந்த குலதெய்வம் உங்களுக்கு அனுகூலமா இருந்தாதான் நீங்க செய்யற பரிகாரங்கள் எல்லாமே பலிக்கும். அதனால தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு குலதெய்வத்தை மானசீகமா பிரார்த்தனை பண்றதுதான் உங்க எல்லாருக்குமே வந்து நல்லது. ஸோ உங்க சந்ததிகளுக்கும், பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னா சந்ததிகள் விருத்தி ஆகாது. உங்களோட குலதெய்வம் எது மேம்? அதோட சிறப்பு பத்தி சொல்லுங்க. எங்க குலதெய்வம் வந்து என் ஹஸ்பண்ட் சைட்ல வந்து ஒரு அழகான திவ்ய தேசம் கபிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம் எங்க மாமியாரோடைய பிறந்த வீடு. அதேதான் மாமனாருக்கும் அதேதான். ஸோ அந்த கோவில் என்னுடைய இடமாக இருக்கட்டும், இல்லை அந்த கோவில்ல வந்து மணவாள மாமுனி சன்னதி கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், அங்க தாயாருக்கு வந்து நிறைய வெள்ளியில கொடுத்ததாக இருக்கட்டும், எங்க மாமியாருடைய வம்சத்துலதான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எங்க மாமியாரோடைய சைடு வந்து கபிஸ்தலம், அதுவும் கண்ணன் தான். எங்க அப்பா வழியில வந்து எனக்கு இங்க வாலாஜா டோல் பக்கத்துல பூண்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம், அங்க வந்து சந்தான வேணுகோபாலன். ஸோ குழந்தை இல்லாதவளுக்கெல்லாம் அந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அதனால எனக்கு பிறந்த இடமும் சரி, புகுந்த இடமும் சரி, கண்ணன் தான் எங்க வாழ்க்கையில. நான் இருக்கிறதும் பிருந்தாரண்ய கஷேத்திரம், திருவல்லிக்கேணி. எனக்கு கண்ணன் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ஐக்கியமானவர். ஜோதிட படிப்பு முடிச்சதும் முதல்ல நீங்க மீடியாவுக்கிட்டயோ இல்ல பேசணும், நிறைய விஐபி கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? ஒரு வித எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜ் டிவில தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷூட் வந்து நான் பண்ணேன். அப்ப மாலாமணியன் தான் அங்க சிஇஓவா இருந்தாங்க. ஸோ நான் மேடமை போய் பார்க்கும்போது நான் சொன்னேன், நான் ராசி பலன்லாம் சொல்ல மாட்டேன், அது டெய்லி சொல்றது ஒரு இது. ஸோ விஷயங்கள் வந்து நான் சொல்லித்தரேன். ஒரு ஏகாதசி என்ன, அமாவாசை என்ன, சூரியன் வந்து என்ன பண்ணும், சந்திரன் என்ன பண்ண, ஐ வாண்டட் டு எஜுகேட் பீப்புள். ஸோ அதில் தான் பெண்கள் நேரம்னு ஒரு ஷோவில் நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்னோட சக்ஸஸ் வந்து அதுதான் பெருசாக கொடுத்தது. ஸோ குளோபலாக வந்து நான் தெரிஞ்சது வந்து பெண்கள் நேரம் மூலமாகத்தான். அதனால மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எளிமையான லாங்குவேஜில் நம்ம சொன்னவங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் ஷூட்டே எனக்கு வந்து ஒரு பயம் அதெல்லாம் இல்லவே இல்லை. பட் எப்படி நான் வந்து ரேடியோவில் அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். ஸோ ஒரு விஷயத்த வந்து சுருக்கமாக சொல்லணும்னா ரேடியோவில் தான் சொல்ல முடியும். 30 செகண்டில் வந்து ராசி பலன் சொல்லணும். ஸோ அது எல்லாமே எனக்கு அது ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்தது. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ரியலி என்ஜாய்ட். கேமரா முன்னாடி நான் உட்காந்து அந்த கேமராமேனோட பேசும்போது மாலா மேம் சொல்லுவாங்க, பாரதி கீப் இன் மைண்ட் லட்சக்கணக்கான பேர் அதை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். இப்போ ஜோதிடம் பார்க்க வர்றவங்க கிட்ட கவுன்சிலிங்கும் கொடுக்குறீங்க. அந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, நீங்க எப்படி நடந்துக்கணும்னு, அந்த நாலேஜ் எப்படி மேம்? அதுக்குன்னு தனியா கோர்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல இது வந்து நான் வந்து இப்போ ஒரு ஜோதிடம்னு எடுத்துக்கிறோம், இதுல நம்ம எப்படி ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து கைட் பண்ணுறதுக்கு, ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ஈவன் டியூரிங் மை காலேஜ் டேஸ் எல்லாம் நான் சொல்லும்போது நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு இன்பார்ன் குவாலிட்டி நமக்கு இருக்கும்போது அதை நம்ம வந்து ப்ரொஃபஷனில் கலந்து அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
ஜோதிடம் வந்து மருத்துவம் மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மக்கள் கிட்ட இருக்கு. அது எல்லா விதத்துலயுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாததுங்கிறது வந்து இருந்தா அது எப்படி மேம்? நம்பிக்கை இல்லாம வந்து பலிக்கவே பலிக்காது. நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறோம், முதல்ல அந்த டாக்டரை நம்ம நம்பணும். அப்புறம் அவர் என்ன மாதிரியான வைத்தியம் நமக்கு பண்றாரு அப்படிங்கறத நம்ம மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம விட்டுடணும். அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட நம்ம போகக்கூடாது. பட் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே விஷயத்த 4 பேர்கிட்ட போய் கேட்பாங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கறது வந்து தப்பு கிடையாது. பட் நீங்க என்ன விஷயமா கேட்குறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கணும். உங்களை நீங்க நம்பினாதான் நீங்க யாரை நம்பி போறீங்களோ அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இல்லைன்னா நீங்க 3rd 4th 5th போயிட்டே இருக்கணும். அதுல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கவே முடியாது. நீங்க கிட்டத்தட்ட விஐபில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு பலன்களை சொல்லியிருக்கீங்க. அதுல ரொம்ப மெய்சிலிருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்ன உணர்வுகளை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அது மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா உடனே பலிச்சது அப்படிங்கிறவாங்க? இல்ல, நான் பார்த்த விஐபிஎஸ் விவிஐபிஎஸ் எல்லாருமே ரொம்ப, உதாரணத்துக்கெல்லாம் சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி வந்து பிக் எஃப்எம்ல நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜி சும்மா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ டுடே அவர் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. பட் தெரியல, நான் அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. அது வந்து எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம ட்ரம்மர் சிவமணி சாரு, அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பழைய, ரொம்ப முன்னாடியிலேருந்தே தெரியும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் சிவமணி இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நிறைய பேர், சில பேர் அவங்க பேரை சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. பட் அந்த விஐபிஸாக இன்னைக்கும் என் கூட சினிமா செலிப்ரிட்டிஸ் அவங்கெல்லாம் எனக்கு இன்னைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி பழிச்சது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இட் கீப்ஸ் அஸ் வெரி ஹாப்பி. இப்போ ஜோதிடத்தில் பார்த்தோன்னா பெரும்பாலான யூடியூப்ல வந்து நெகட்டிவே சொல்றது இல்லை, எல்லாம் பாசிட்டிவ், நல்லது நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆனால் உங்களோடதுல சில இது மாதிரி முன்னெச்சரிக்கையா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது வந்து அதுவும் போய் ரீச் ஆகுது இன்னைக்கு. ஆனா மக்களோட மைண்ட்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற இல்லைங்க, அது வந்து ஒரு தப்பான இது. நான் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு தெரியறது, அப்ப அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்லிதானே ஆகணும். அப்பதான் அவங்க எவ்வளவு தூரம் அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்க, இல்ல மெடிசன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, இது எல்லாமே அவங்களும் பார்க்கணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லதான் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் நமக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது கூகுள்ல போட்டாதான் என்ன மெடிசன் அப்படின்னு நமக்கே தெரியுது. ஸோ அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது ஜோதிடத்திலையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ். உங்க பொண்ணு ஜாதகத்துல ஒரு செகண்ட் மேரேஜ் தான் நடக்கும், ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறது. அப்போ ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணதான் வேணும். இது ஜாதகத்துல கிரகங்கள் வந்து என்னைக்குமே பொய்க்காது. கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயத்த அதை உண்மையை நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கணும். அது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அக்செப்டன்ஸ் இருந்து ஏத்துக்கிறவங்களுக்கு நான் பார்த்திருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப மேரேஜ் பெண் கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அப்படி இருக்கச்சே லவ் மேரேஜ் அதிகமா இருக்கு, பிடிச்ச நபரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது. இதுல இந்த மேரேஜுக்குன்னு முக்கியமா பொருத்தம் பாக்குறதுன்றது எதெல்லாம் நம்ம பார்க்கலாம்? நட்சத்திர பொருத்தம், அதுதான் வந்து பேஸ். இப்ப நட்சத்திரமே பொருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் பொருந்தாது. நட்சத்திரமே பொருந்தலை அப்படின்னா அந்த கல்யாணம் வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ நெசசரிலி அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஹெல்த் ரீசன் வரலாம், ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் போயிடலாம், இல்லை ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இம்பார்ட்டன்ட் ஆயிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்டர் ஒன் ரூஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க ஊருக்காக. பட் உண்மையிலேயே அவங்க நல்ல கணவன் மனைவியா இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இருக்காது. ஸோ ஒரு மேரேஜ் ஃபெயிலியர்னா அவங்க டைவர்ஸ் ஆயிடணும், உடனே தனித்தனியா போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஒரு கூரைக்குள்ள ஒரு 2 பேரும் இருக்கும் பொழுது கணவன் மனைவியா வாழ்றாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஸோ நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா அவங்களால ஃப்ரெண்ட்ஸா தான் வாழ முடியுமே தவிர கணவன் மனைவியா வாழ முடியாது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு 4 பேர். அவங்கள பத்தின உங்களோட வாழ்க்கையில வந்த, அதாவது மாதா
பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு நம்ம 4 இது சொல்லும் பொழுது என்னோட வாழ்க்கையில நான் 4வது தெய்வத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துப்பேன். அஃப்கோர்ஸ் எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு என்னை கொண்டாடவே இல்லை. அது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனா என் குரு என்னை ரொம்ப கொண்டாடினாரு. தெய்வம் என்னை டெய்லி கொண்டாடுது. அதனால மாதா பிதா குரு தெய்வம்னு எடுத்துக்கும் பொழுது தெய்வம் தான் என்னை வந்து தினம் தினம் அதிகமாக கொண்டாடுது அப்படின்னு நான் சொல்வேன். பெருசா என்னை வந்து ஒரு விதத்துல என்கரேஜ் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என் மாமியார் மாமனார் இருந்தாங்களே தவிர எங்க அப்பா அம்மா இல்லை. ஆசி பெற்ற மகான்கள் நீங்க, உங்களுக்கு ஆசையை வழங்கின மகான். ஆஹா, நான் காலேஜ் படிக்கும்போது ரிஷிகேஷ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் ஒரு சித்தர் தான். ஸோ அவரை வந்து சைக்கிள் சாமியார்னு சொல்லுவாங்க. அவரும் சித்தி ஆயிட்டார் இப்ப இல்லை. என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட், அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தது, சின்ன வயசுலயே நாங்க வந்து திருச்சியில புத்தூர் அக்ரஹாரம் போவோம். அங்கதான் எங்க மாமா தாத்தா இருந்தார். ஸோ எங்க மாமா தாத்தாலாம் வந்து இந்த கோழியாலம் வம்சம்னு சொல்றது. ஸோ இந்த கோழியால வம்சத்துக்கு சுவாமிகள் இருப்பார். அந்த கோழியால சுவாமி என்ன பண்ணுவார்னா, நான் வந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவருடைய ஆள் அனுப்புவார். என்னை கூட்டிட்டு போவாங்க. நான் என்ன அப்போ ஒரு 4 வயசு 5 வயசா இருக்கும் போதே அந்த சுவாமி வந்து ரொம்ப ஆச்சாரம். அண்ட் அவர் வந்து காத்தால குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கணும்னு சொல்லுவார். ரொம்ப வயசானவர் அப்பவே. இந்த பழுத்த பழம் மாதிரி இருப்பார். அவர் மடியில நான் உட்காந்துக்கணும் கொஞ்ச நேரமாவது. என்னை உட்காத்தி வச்சிருந்து அப்புறம் என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சி விடுவார். அதுக்கப்புறம் அவர் தீர்த்தம் ஆடுறதுக்காக போவார். ஸோ அவர் வந்து நான் சின்ன வயசுல அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் சுவாமியாரை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு ராகவேந்திரர் சுவாமியோடைய உபாசகர். ஸோ அந்த சைக்கிள் சாமியார் எப்படி விளக்கேற்றுவார் அப்படின்னா, விளக்குல வந்து நெய் திரியெல்லாம் போட்டுட்டு மந்திரம் ஜபிச்சு கையை திரிப்பார், அந்த விளக்கு எரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து எனக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார். என் காலேஜில் படிக்கும்போது அவர் எனக்கு குருவாக இருந்தார். அப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து மதுரை வாயிலில் பிரபாகரானந்த சுவாமிகள்னு இருந்தார். அவர் வந்து பாம்பாட்டி சித்தர். ஸோ அவர் எனக்கு ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அப்புறம் என்னை தேடி வந்து என்ன குருநாதர், என் குருநாதரோட பேர் எனக்கு தெரியாது. பட் பெரியவர் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மகான். ஏன்னா அவர் வந்து ஒரு 40 வருஷம் சூரியனை பார்க்காம இருந்தவர். ஸோ அவர் வந்து எனக்கு குரு. இப்படி என்னுடைய லைஃப்ல நான் நிறைய குருமார்களை சந்திச்சு அவங்க கூட நான் பிரவேசம் அவங்க கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்மீகத்தில் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜோதிடத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க.